ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் ஒரு குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், வரமிளகா, பூண்டு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மட்டும் போட்டிருக்கேன். இது நீங்கள் என்ன காய் வேணால் போட்டுக்கலாம், அவரைக்காய் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதை நைட்டே ஊற வச்சு வேக வச்சு இப்போ வச்சுருக்கேன் காலையில். அதுக்கப்புறம் அதையும் போட்டு பரட்டிட்டு குழம்பு தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். இது எல்லாமே நல்லா ஓரளவு பச்சை வாசம் பொருளாக வெந்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த கருவாடை எடுத்து இதில் போட்டுக்கலாம். குழம்புல போட்டு நல்லா கலந்து விட்டோம்னா சூப்பரான கொண்டக்கடலை கருவாட்டு குழம்பு என்னோடய ஸ்டைலில் ரெடிங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.